கொஞ்சம் அதுக்கு கம்மின்ற மாதிரி சொல்லலாம். எம்டியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நீங்கள் வண்டி வாங்குறதுல அதை மெயின்டைன் பண்ணுறது உண்மையாலுமே ஒரு முக்கியமான வேலை. 6800 rupees பே பண்ணியிருந்தேன். எந்த ஒரு இன்புட்டுமே உங்கள் சைட்லேருந்து கொடுக்க தேவை. இதோட டிராஃபிக்காக இருக்குது. ஓகே ஃபைன். 7th சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நான் 6800 rupees பே பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது என்ன பண்ணால் பிரேக் பேட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண கம்ப்ளீட்டாக 2 சைடுமே. அது மட்டும் இல்லாமல் பெரிய செலவு எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இதுவில் செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டத்தட்ட 18,000 kilometers ஓட்டின பிறகு 18 சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 20,000 kilometers 20,000 kilometers ஓடின பிறகு இந்த வண்டியுடைய செயின் ஸ்ப்ராக்கெட் ரேன் அவுட் ஆகிடுச்சு எனக்கு. நான் இது கூட எப்சி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா 10,000 12,000 kilometersலேயே நான் பிரேக் பேட்ஸ் செயின் ஸ்ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு 1,500 2,000 rupees வரலையும் ஆகும் வெறும் செயின் ஸ்ப்ராக்கெட் காஸ்ட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் லேபர் டாக்ஸஸ் எல்லாமே வரும். பட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய காஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு 1,500 1,500 2,000 வரும். பட் இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 2,500 3,000 போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் செயின் ஸ்ப்ராக்கெட் தான் இந்த டைம் எனக்கு பில்லை ஏற்றி விடுறதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த பைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ்க்கு உங்களுக்கு அவ்வளோ செலவைக்கு வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் நீங்கள் 3,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ்க்கு மட்டும். ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வரும், இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறியே இந்த பைக் உனக்கு அவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும் இல்லைங்களா. கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு பெரிய பிக் எஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது என்ன தான் ஒரு 150cc பைக்காக இருந்தாலும் 155cc இன்ஜின், இது 155cc இன்ஜின் இருந்தாலும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் இதோடைய என்ஜினுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய யூடியூப் வீடியோவில் கூட பார்க்குறேன், சில பேர் இந்த MT15 வச்சு இப்போ ரீசெண்டாக வந்து டியூக் 200 பீட் பண்ணுறாங்க ட்ராக் ரேஸில். அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. பட் ஒரு 150cc ஒரு டியூக் 200க்கு டஃப் கொடுக்குதுன்னா உண்மையிலுமே அது பெரிய விஷயம் தான். ஏன்னா டியூக் 200 தெரியும் அதோடைய எவ்வளோ ஒரு அக்ரெசிவான பைக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. டியூக் 200 அப்படிப்பட்ட ஒரு பைக் கூட MT15 டஃப் கொடுக்குதுன்னா உண்மையிலுமே பெரிய விஷயம் தான். நான் அதே தான் நானும் சொல்கிறேன். இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. வண்டி அசால்ட்டாக 100 ரீச் ஆகும். நீங்கள் அசால்ட்டாக 100ல் எவ்வளோ தூரம்னாலும் மெயின்டைனும் பண்ணலாம். அதான் பெரிய விஷயமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டே அதான். ஓகே கைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. அது 100% ஷூர். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்கவே இருக்காது. 150cc பைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு, இல்லை 200cc பைக் மாதிரி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த வண்டியில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வண்டி ரொம்பவே ஒரு ரெவ் ஹாப்பி இன்ஜின். நீங்கள் எவ்வளோ நாள் ரெவ் பண்ணலாம். வண்டி சும்மா செமையாக போகும். வண்டி உங்களுக்கு கேட்பாங்க என்ன முறுக்கினாலும் வண்டி இன்னும் ரெவ் ஆகுமே தவிர வண்டி அமுங்காது. அது ரொம்பவே பிடிச்ச விஷயம் எனக்கு இந்த வண்டியில். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் இதில் நம்ம டூரிங் பண்ணுறதை பற்றி பேசுவோம். நானும் இதில் நிறைய டூரிங் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே இந்த பைக் தான். நான் சென்னை போகிறது இருந்தாலும் சரி, சேலம் போகிறது இருந்தாலும் சரி, எங்கே போகிறது இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பைக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி போகிறப்போ இந்த வண்டியில் டூரிங்க்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூரிங் வரப்போ வண்டி வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான வண்டி. உங்களை நீங்கள் 100+ கிலோமீட்டர்ஸில் கண்டினியூஸாக உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு வண்டி மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. வண்டியோட என்ஜின் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. பட் கம்ப்ளைண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சீட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நேரோவான ஒரு சீட்டிங்கு. குஷனிங்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 50 kilometers ரைடு கண்டிப்பாக இதில் ஹாப்பியாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் எடுத்துக்கும், உங்களால் உட்காரவே முடியாது. இதை நான் ஃபஸ்ட்டு எங்கே அனுபவிச்சேன்னா, வண்டியை வாங்கி ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு சேலம் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரைஸ். ஓகே, டூரிங் ஃபஸ்ட்டு நான் இது எங்கே அனுபவிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வாங்கின வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸை முடிச்சுட்டு சேலம் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் அப்படின்னு ஒரு பெரிய ரைடு ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போயிருந்தேன். பெங்களூர் போனப்போ என் ஃப்ரெண்ட்ஸில் யாரும் அவ்வளோ பார்க்கறதே கிடையாது. அதனால் ஒரு லாங் லீவ் கிடச்சிது. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே பெங்களூர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பெங்களூருக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்புனேன்.
அப்போ இந்த வண்டியுடைய சீட்டிங் கம்ஃபர்டபுள் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே வண்டி எடுத்துட்டேன். பெங்களூர்லேருந்து சேலம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, சட்டுன்னு முடிச்சாச்சு. 200 கிலோமீட்டர்ஸ் தான். அப்புறம் வண்டி சர்வீஸ்லாம் விட்டேன். அப்புறம் சென்னைக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆனேன். சேலம்லேருந்து சென்னை பெருசாக எதுவும் தெரில, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் லாங் எடுத்துகிட்டு போனதால் பெருசாக எதுவுமே தெரில எனக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சென்னையிலேருந்து பெங்களூர் எடுத்தேன். அப்போ தான் எனக்கு உண்மையிலுமே இதில் இருக்க பெயினே தெரிஞ்சுது. என்னால் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கூட கம்ப்ளீட்டாக என்னால் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக ஓட்ட முடியல. பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு, பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி அந்த ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ரைடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பெங்களூர் ரீச் ஆகிறதுக்குள்ளே எப்படா பெங்களூர் போவோன்ற மாதிரி நிலைமைக்கே வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணால் இதோட இந்த பைக்கில் லாங் ரைட் போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏர் சீட், அடிஷ்னல் சீட் இல்லாமல் போகவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். உடனே ஒரு ஆர்டரை போட்டாச்சு. ஆர்டரை போட்டு ஏர் சீட் ஒன்று வாங்கியாச்சு. ஏர் சீட் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல, நான் வாங்கினது கம்பெனி நேம் கரெக்டாக ஞாபகம் கூட. ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல ஜாப் அது பண்ணுச்சு. ஏன்னா இந்த சீட்டு இந்த வண்டியோடைய சீட்டுக்கு நீங்கள் ரோட்டில் போகிற சின்ன சின்ன பம்ப்ஸை கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இன்கேஸ் பெரிய பம்பெல்லாம் விட்டிங்கன்னா அவ்வளோதான், பயங்கரமாக வலி எடுத்துக்கும். உங்களால் ரைடில் ஃபோக்கஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஏர் சீட் போட பிறகு எனக்கு அப்படியே 99% கம்மி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ரைட் போகிறது இன்னும் ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பார்ட் ஆகிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ரெவ் ஹாப்பி என்ஜின், ஒரு உட்காரத்துக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டு, 100லேருந்து 100+ கிலோமீட்டர்ஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பீடு, நல்ல ஒரு ரோடு, இதெல்லாம் கேட்சே அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ டூரிங் போகிறப்ப இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக ஒரு ஏர் சீட் வாங்கி போட்டுருங்க. சோலோவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏர் சீட் வாங்கி போட்டுங்க. பில்லியனாக இருந்தால் கண்டிப்பாக பில்லியனுக்கு சேர்த்து ஏர் சீட் வாங்குங்க. அண்ட் பில்லியன் கூட போகிறீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ரேக் ஒன்று வாங்கி போடணும். ஏன்னா நீங்கள் லக்கேஜ்லாம் வச்சு கட்டுறீங்க, இல்லை பில்லியனும் உட்காடுறாங்க அப்படின்னா வண்டியில் சுத்தமாக இடமே இருக்காது. உங்களுக்கு மட்டும்தான் இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி ஒரு ஆள் உட்காராங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேக் வாங்கி போட்டால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் உட்காந்துட்டு வர முடியும். பில்லியனால். இல்லைனா ரொம்ப பின்னாடி பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ சப்போர்ட்டாக இது இருக்காது. சீட்டும் சின்னதாக இருக்குன்றப்ப கண்டிப்பாக நிறைய டேஞ்சரில் முடியறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ரேக் ஒன்று வாங்கி போட்டுக்கிறது பெட்டர். அண்ட் லைட்டிங் கண்டிப்பாக டூரிங் போகிறப்ப நீங்கள் நைட்லேயும் ரைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். லைட்டிங் வைஸ் எனக்கு பெரிய இஷ்யூ எதுவும் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதோடைய த்ரோ நல்லா இருக்குது, ஸ்ப்ரெட் மட்டும் நல்லா இருப்பாங்க. அது கரெக்டு தான். பட் நான் நைட்டில் அவ்வளோவா ரைட் பண்ண மாட்டேன். நான் நைட் ரைடை அவாய்ட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட்டாக. அப்படி நான் நைட்டில் ரைட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எனக்கு இந்த பைக் கொடுக்குற இலுமினேஷன் ஓகே தான். இந்த வண்டியோடைய ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து வர இலுமினேஷன் ஓகே தான். என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும். டூரிங் பார்ட் அவ்வளோதான். கண்டிப்பாக டூரிங் போகிறப்ப இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஏர் சீட், எக்ஸ்ட்ரா ரேக், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இதுக்கு இருக்கிற விண்ட்ஷீல்டை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா விண்ட்ஷீல்டு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது இல்லைங்களா? ஸோ ஓகே, 100 மேலாம் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். வண்டியும் அந்தளவு ஸ்டேபிளாக இருக்காது. ஸ்டெபிலிட்டி பற்றி நம்ம அடுத்தது பேசலாம். ஸோ வண்டியும் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் உங்களையாச்சும் இந்த விண்ட் நாய்ஸ்லேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீன் ஆச்சும் வாங்கி போகிறது பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா நான் இது வரலையும் விண்ட்ஸ்க்ரீன் போடல. இதில் எனக்கு விண்ட்ஸ்க்ரீன் போட்டு இந்த வண்டியை பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த வண்டியுடைய இந்த லுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விண்ட்ஸ்க்ரீன் இல்லாத லுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது உண்மையிலுமே ஒரு நல்ல மாடிஃபிகேஷன் தான். இன்கேஸ் நீங்களும் டூரிங்காக பிளான் பண்ணுறீங்க இந்த பைக் வச்சுன்னா கண்டிப்பாக விண்ட்ஷீல்டு போட்டுக்கிறது உங்களை விண்ட் நாய்ஸ்லேருந்து விண்ட் பிளாஸ்ட்லேருந்து உங்களை நல்லாவே சேவ் பண்ணும். ஸோ அதை வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி பற்றி பேசுவோம். இந்த வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடியும் வாங்கின பிறகும் கூட நிறைய பேருக்கு இந்த வண்டி மேலே இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, இந்த வண்டி எப்படி ஹை ஸ்பீடில் பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி ஹை ஸ்பீடில் இருக்குன்றது தான். கண்டிப்பாக இந்த வண்டி ஹை ஸ்பீடில் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் 100+ கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ணலாம். பட் இந்த வண்டி லைட்டாக வாபுள் ஆகும். ஆமாம், நீங்கள் 110, 120 வரலையும் கூட லைட்டாக வாபுள் ஆகும். அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய ரிஸ்க் தான். ஆனால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 135, 140 கூட போகும். பட் உங்களால் உங்களால் டாப் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். உங்களால் மெயின்டைனே பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நான் அச்சீவ் பண்ண டாப் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 136+, 138 நினைக்கிறேன்.
அந்த அளவு டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் வண்டி ஸ்டேபிளாக இல்லை, அதுதான் என்னோடய பெரிய கன்சர்ன் இதில். பட் மற்றபடி நீங்கள் 110லேயே போகிறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஓகே தான். ஒரு லைட் வாபிளிங் இருக்கும், அது வந்து உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைனல் மைலேஜ். இதோடைய மைலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மைலேஜ் தான். இது கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இதோடைய என்ஜினுக்கும், இந்த 150cc செக்மெண்ட்டில் இது கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது இது டெலிவரி பண்ணுற மைலேஜ் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கே இது வந்து ஒரு 45 km/லிட்டர் தரும். சீரியஸாக சொல்கிறேன், 45 km/லிட்டர். நான் வந்து மைலேஜ் கான்ஷியஸாக ஓட்டுற ஆளே கிடையாது. எனக்கு எப்போ தேவையோ அப்போ அடித்து ஓட்டுவேன், தேவையில்லாதப்போ ரொம்ப காமாக தான் ஓட்டுவேன். ஹைவேலாம் போகிறப்ப என்னுடைய க்ரூசிங் ஸ்பீட்லாம் பார்த்திங்கன்னா 110, 115க்கு மேலே தான் நான் நார்மலாகவே இருக்கும். நீங்கள் என்ன தான் வண்டி அடின்னு அடித்தாலும் இந்த வண்டியோடைய மைலேஜ் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 40 எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு இது எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45+ கண்டிப்பாக சொல்லலாம். 45 வருதுன்னு சொல்லலாம், 45 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இந்த MT15 பற்றி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த MT15 வாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு கங்க்ராட் சொல்லிக்கிறேன், உங்களுடைய ஃபஸ்ட்டு பைக்கோ இல்லை உங்களோட புது பைக்குக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஓனர்ஷிப் அண்ட் ரைட் ரிவ்யூஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.